ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலி எம்பத்தி அப்படின்னா அடுத்தவங்களுடைய மனசில் என்ன உணர்வு ஓடிட்டுருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். அதுனா எந்த மாதிரி உணர்வுனா பொதுவாக நார்மலான நல்ல உணர்வுகளை தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒருத்தங்க நம்மளை விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஏன் விசாரிக்கிறாங்க? அவங்க இடத்துல நின்று அவங்க விசாரிக்கிறது அவங்களுடைய கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இந்த டைமில் இந்த இடத்துல நாம் இங்கே உக்காந்துட்ருக்கோம், இது கரெக்டாக 7:30 மணிக்கு ஜோடியாக உட்காந்தா 99% எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்த கண்களுக்கு 100வது இடத்துலையும் அப்படி தான் தோணும். ஏன்னா பல விஷயங்கள் எல்லாம் பார்த்தவர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அதுவும் உன்னை அவங்க லவ்வர்ஸா, நீ ப்ராஸ்டா அப்படின்னுலாம் கேட்கலையே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு டீசெண்டாக தானே கேட்டிருக்காங்க, அசிங்கமாக கேட்கலையே, முறையாக தானே கேட்டிருக்காங்க. அண்ணன் தங்கச்சியா அப்படின்னு கேட்டால் அசிங்கம், அண்ணன் தங்கச்சி எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்காங்க? ஸோ இந்த மாதிரி பொதுவாக முறையான வழி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு தான் கேட்குறாங்க. அதுவும் அவங்களுடைய பிளேஸ்லேருந்து கேட்குறப்ப அது அவங்களுடைய டியூட்டி. அந்த டைம் அவங்க ஏதாவது எடா கூட ஆச்சுன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. அவங்க பொறுப்பை அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க அப்படிங்கிறத போற்றணும். சார், ரியலி நீங்கள் உங்களுடைய கடமையை செய்கிறீங்க, ரியலி கிரேட் சார், பட் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பெரிய விஷயம் பண்ணவே வேண்டாம். எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ட்டு இதை பூதாகரம் படிச்சினா யாராவது பொதுவாக தப்பு பண்ணுறவங்க, நான் தப்பே பண்ணல பாத்தியா இப்படி பார்த்தா அவங்க திடீர்ப்பாங்க. உலகத்தில் 99% அப்படி தான் நடக்குது. அதனால் இதை பெருசுப்படுத்தி உங்களை அவங்கள கொச்சப்படுத்திக்க வேண்டாமே, சாஃப்டாக ஆர்குமெண்ட் கொடுக்கலாமே, சாஃப்டாக இல்லையா?